காரைக்குடி சிங்கம்புணரி நகரில் நேர்த்திக் கடனுக்காக விடப்பட்ட கோயில் மாடுகளை பட்டப்பகலில் திருடிய கும்பல் பொதுமக்களிடம் சிக்கியுள்ளனர். மாடு திருடர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரசித்தி பெற்ற சேவக பெருமாள் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் சார்பில் மாடுகள் விடப்படுவது வழக்கம். அவ்வாறு நேர்த்திக்கடனாக விடப்பட்ட மாடுகள் சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட மாடுகள் இப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. இந்த மாடுகள் சிங்கம்புணரி நகர், கிருங்காக்கோட்டை, காடாப்பூர், சொக்கலிங்கபுரம், அணைக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் யாருடைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பும் இன்றி சுற்றி வருகின்றன. இந்த மாடுகள் மீதுதான் தற்பொழுது மாடு திருடர்களின் பார்வை விழுந்திருக்கிறது. சும்மா சுற்றித் திரியும் மாடுகளை கடத்திச் சென்று வெட்டுக்கு விற்பனை செய்து கல்லாக்கட்டும் இந்த கும்பல் டாடா ஏஸ் வாகனத்துடன் ஊருக்குள் சுற்றி வருகின்றன. இவர்கள் கண்களில் படும் மாடுகளை லாபகமாக கயிறு ஓட்டு பிடித்து வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அடுத்த ஊரில் விற்று காசு பார்த்து வந்துள்ளனர். அடிக்கடி இதுபோன்ற மாடுகள் காணாமல் போவதை கவனித்த கிராம மக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட ஆரம்பித்தனர். இந்நிலையில் சிங்கம்புணரி நகர் சீரணி அரங்கம் முன்பு டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த நபர்கள் ஒரு கோவில் மாட்டை மடக்கி பிடித்து வாகனத்தில் ஏற்றி உள்ளனர். மற்றொரு மாட்டையும் அதுபோன்று மடக்கி பிடித்து ஏற்ற முயற்சித்த பொழுது ஊர் பொதுமக்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். கோவில் மாட்டு திருடு குறித்து உடனடியாக சிங்கம்புணரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் டாடா ஏஸ் ஓட்டுநர் உட்பட 2 பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்ததில் மாடு திருட்டில் ஈடுபட்டவர்கள் மதுரை வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இவர்கள் எத்தனை மாடுகளை இதுவரை திருடி இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேறு யாருடன் எல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து சிங்கம்புணரி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.